அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மீனம் ராசிக்கு 2025 ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீனம் ராசிக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இந்த சனி பகவான் உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துல இப்ப இருக்கிறாரு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் கடுமையான மன அழுத்தம், டென்ஷன் இப்படிதான் இருந்துட்டு இருக்கும். சில விஷயங்கள் நடக்கிறதுல தாமதங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். ஆனா நடக்கவே நடக்காதுன்னு முடிவு பண்ணிட வேண்டாம். நிச்சயமா இந்த சனி உத்திரட்டாதியை விட்டு விலகும் போது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயம். அதுவரையிலும் பொறுமைதான் இதற்கு சிறந்த பரிகாரம். சகிப்பு தன்மை தான் மற்றவங்களுடைய உறவு நிலையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளுக்கு ஒரே மருந்து எதுன்னா பொறுமையா இருக்கிறது, சகிப்பு தன்மையோட இருக்கிறது. அப்பதான் இந்த ரிலேஷன்ஷிப் கூட மெயின்டைன் பண்ண முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். அதாவது உங்களுக்கு எதிரானவர்கள், அதாவது நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய உறவுகள், வாழ்க்கை துணைவர் எல்லாருமே உங்களுக்கு எதிரானவர்கள் போலதான் இப்ப இருக்கும். அதாவது ஏதோ ஒரு வகையில அவங்க சொல்றது, பேசுறது, அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் உங்களுக்கு டென்ஷனை உருவாக்கும், மன அழுத்தத்தை உருவாக்கும். அப்போ இந்த நேரத்துல அதற்கு எதிர்வாதம் பண்ணிக்கிட்டு, வாக்குவாதங்கள் செஞ்சுக்கிட்டு, அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கிறது நிச்சயமா கால விரயத்தையும் பண விரயத்தையும் மன அழுத்தத்தையும் நோயையும் ஏற்படுத்திடும். அப்போ பொறுமையும் சகிப்பு தன்மையோட அமைதியா இருந்துட்டாவே இந்த காலமும் கடந்து போகும். அதற்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நேரமும் வரும். வாழ்க்கை என்பது நல்ல நேரம் கெட்ட நேரம் மாறி மாறி வர்றதுதான். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இந்த சனி வக்கரமானதை பத்தி நம்ம ஏற்கனவே பலன் போட்டிருக்கிறேன். அதாவது ஜென்ம சனியோட தாக்கம் என்பது சற்று குறைவாக தான் இருக்கும். அதற்காக முழுமையாக விலகிடுமா அப்படின்னா முழுமையாக விலகாது. உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க தொழில் ரீதியாக எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப் பெட்டரா இருக்கும். ஆனா வேலை மாறுதல்கள், இடம் மாறுதல்கள் செய்யறீங்கன்னாக்க உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா செய்யுங்க. இல்லைன்னா இருக்கிற இடத்துலயே ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட இருங்க. இதே இடத்துலயே கூட இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது அங்கேயே ஒரு மதிப்பு மரியாதையோ, நெருக்கடிகள் குறைவாக இருக்கிறது, ஒர்க் ப்ரெஷர் குறைவாக இருக்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நகராத நிழல் என்றே சொல்லலாம். இன்னமும் நகரவில்லை நிழல், இன்னமும் பிரச்சனை தீரவில்லை, இன்னமும் போராடிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் மீனராசிக்காரர்கள் நினைக்கிறீங்க. அது ஜென்மசனியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படிதான் இருக்கும். அதை கடந்து போகும்போதுதான் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு. ஒரு டாஸ்க் மாதிரி இது. உங்களுக்கு இந்த டாஸ்க் கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் நிறையவே இருக்கு. அதனால மனம் தளராமல் இருக்கணும், நம்பிக்கையை இழக்கக்கூடாது. எதை இழந்த போதிலும் நம்பிக்கையை இழக்காமல் இருக்கிற ஒருத்தரே வாழ்வில் வெற்றியை பெறுகிறார். அதே போல இந்த மாதத்தை பொறுத்துள்ள சூரியன் 5ஆம் பாவகத்துல இருக்கு, புதனும் 5ஆம் பாவகத்துல. இந்த புதன் இருக்கக்கூடிய இது 5ஆம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். முதல் 16 நாள் உங்களுக்கு கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்கும், கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பெறாரு. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து. அப்ப புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். பழைய கடனை அடைக்க புதிய கடன் வாங்கி அடைப்பீங்க. மாதத்தோட பிற்பகுதியில இந்த கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா அந்த ஜென்மசனி கடனை ஏற்படுத்தி கூட அழுத்தத்தை கொடுக்கும். அதனால முதல் பகுதியில கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஆனா பிற்பகுதியில கடன் படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு பிற்பகுதியில வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கு, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல டென்ஷன் டார்ச்சரா இருக்கு அப்படின்னாக்க நீங்க மூவ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க, அல்லது திடுதிப்புன்னு வேலை போயிடுது. இப்படி ஜாதகத்துல சனி வக்கரமா தான் இருக்கு, ஆனா எனக்கு வேலை போயிடுச்சு, கவலையே படாதீங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு தேடுங்க. நிச்சயமா இந்த 3 மாசத்துக்குள்ள கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு கூட சூரியன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நல விஷயத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க, அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். அரசு பணி அல்லது அரசு ரீதியாக முயற்சி செய்கிறவர்களுக்கு சில தடைகள் இருக்கும். இந்த சூரியன் கேது இணைவால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில செலவாகும். முதல் பகுதியிலையும் 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாக்க அவங்களாலையும் டென்ஷன் வரும். உங்களுடைய பேச்சு கேட்காம அவங்க செயல்படலாம். அதனால உங்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம், அல்லது அவர்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ் ஆகும்.
பிள்ளைகள் வகையிலையும் மாதத்தோட முதல் பகுதியில டென்ஷன் இருக்கு, மாதத்தோட பிற்பகுதியிலுமே டென்ஷன் இருக்கு. குறிப்பா மூத்த பிள்ளையாக உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருக்கு. குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. இந்த மாதத்துல பிளஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னாக்க முதல் பகுதியில கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ரெண்டாவது பிற்பகுதியில வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். அதாவது மாதத்தோட முதல்ல இருந்து கடைசி வரலும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் வரும். இந்த 4ஆம் பாவகத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை, இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையில பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பிசினஸ்ல நல்ல ஆதாயங்கள் வரும். அதே போல புதிய ப்ராஜெக்டுகள் சைன் ஆகும். மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வீடு அல்லது வாகன சம்பந்தமான செலவுகள் ஏற்படும். புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும். சில பேருக்கு புதிய வாகனம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னா வரன்கள் கூட வரும். சப்போஸ் நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் திருமண வயசுல இருக்கீங்க, இப்ப கல்யாணம் பண்றதை தவிர்த்திருங்க, வரன் பார்க்கறதையும் தவிர்த்திருங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, இப்ப நான் கல்யாணம் ஆகாம இருக்கிறேன் அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்க்கிறோம்னா நீங்க பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் வரன்கள் வர்றதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே போல நீங்க இந்த நேரத்துல திருமணம் செய்யலாமா அப்படின்னா, திருமணம் ஆகாதவங்க அல்லது மறுமணத்திற்காக வரன் பார்த்து முடிவு பண்ணலாமா அப்படின்னா அதை அவாய்ட் பண்றது நல்லது. இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் புரட்டாசி மாசம் புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு வந்துடும். அதே போல இப்ப புரட்டாதி நட்சத்திரத்துல கும்பத்துல ராகு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க ஒரு தடை, ஒரு டிப்ரெஷன், பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றம் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துக்குமே உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கும் பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றம் இருக்கும். கடனுடைய அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நேரத்துல திருமணம் முடிவு பண்றது அல்லது திருமணத்துக்கு வரன் பார்க்கறதெல்லாம் கூட இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்துல அவாய்ட் பண்றதுதான் நல்லது. சில பேருக்குலாம் இந்த ஆவணி மாசம், அதாவது மாதத்தோட பிற்பகுதியில ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு பிறகு தொலைதூர பயணங்கள்லாம் கூட சாத்தியம் இருக்கு. வேலை விஷயமா இன்டர்வியூக்கு போகலாம் அல்லது பிசினஸ் விஷயமா வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த 4ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனால தாயாரின் உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, உங்களின் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திங்க. சில நெகட்டிவும் இருக்கு. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை என்பது நெகட்டிவும் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா 8 சுக்கிரன் 4ஆம் இடத்தோட கனெக்டிவிட்டி ஆகும்போது திக்பலமாக இருந்தாலும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார். வண்டி வாகனம் வகையில செலவு அல்லது வீடு மாற்றத்துக்கான செலவு, ஆல்ட்ரேஷன் செலவு, இப்படி கொஞ்சம் வீடு வாகனம் கால்நடைகள் விவசாயம் சார்ந்த செலவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். குரு புத்திரக்காரகன், தனக்காரகன், தேவகுரு. சுக்கிரன் அசுரகுரு, அதாவது தனக்கு இணையான துணை எதிர்ப்பாளினருடைய இணையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். அதாவது இந்த 2 கிரகமும் சேரும்போது தங்களுடைய காரகத்துவங்களை கெடுக்கும். அதாவது குரு சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கெடுக்கும், சுக்கிரன் குருவோட காரகத்துவத்தை கெடுக்கும். அந்த வகையில ரெண்டுமே இணைவு ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னாக்க, பணம் இருந்தாக வாழ்க்கை துணைவரோட இல்ல, வாழ்க்கை துணைவரோட பிரச்சனைகள் இருக்கு, வாழ்க்கை துணைவரோட நிம்மதியா இருக்கிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பணம் இல்லை, கடன் வாங்கிட்டு கஷ்டப்படுறேன், இப்படி ஒரு நிலைமை இந்த மாதத்துல ஏற்படும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலை ஜென்ரலா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, உங்க ராசியில சனி 7ஆம் இடத்துல செவ்வாய், வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. அதே போல நீங்க சந்திக்கக்கூடிய மனிதர்களால அல்லது உங்களுடைய உறவுகளால மன வருத்தம் டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். கோபம் டென்ஷனு குறைச்சிக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். ஒரே வீட்டுல பிரியாம சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறவங்க கூட இந்த மாதத்துல கன்னியில செவ்வாய், அப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போகும். அதுவும் சகோதர வழி உறவுகள் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சகோதர சகோதரி உறவு நிலையில கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரிதான் இருக்கும் இந்த காலகட்டத்துல. இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஆனா சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, புத்திசாலித்தனமா இருப்பீங்க. அதாவது பின்னாடி நடக்க போறதை முன்னாடியே அறிஞ்சிக்குவீங்க, ஒரு இன்ஸ்டிங் பவர் இருக்கும். வேலையில ரொம்ப எஃபோர்ட் போடுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. அதே போல வேலை மாறுதலுக்காக முயற்சிகள் செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பாசிட்டிவ் தான். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தா மேக்சிமம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பே கிடைச்சிரும். சில பேருக்கு இந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வோட கூட வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில இருக்கீங்கன்னாக்க உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். சில பேருக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியில் உண்டு.
அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. மற்றபடி ஆஸ் யூஷுவலா நல்லாவே படிப்பீங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விரும்பிய கோர்ஸை நீங்க விரும்பிய இடத்துல படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடியே வரும். அதே போல ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. கொஞ்சம் மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த சோசியல் மீடியாவில் ஈடுபடுறது, நட்பு, தேவையற்ற பழக்க வழக்கம், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னா படிப்புல பெட்டராகவே இருக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் இருப்பவர்கள்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா பாத்தீங்கன்னாக்க 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பாவகத்தையே பார்க்கறதுனால சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அது எந்த பிசினஸ் ஆனாலையும். அடுத்தது வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, புரோகிதம், கன்சல்டேஷன், ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றவங்க, கமிஷன் பேஸ்ல ஒர்க் பண்றவங்க, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். நிதி சார்ந்த துறை, ஆன்மீகம் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கும் பெட்டராகவே இருக்கும். இதுல கம்ப்யூட்டர், அதே போல இன்ஜினியரிங், இந்த மாதிரியான துறைகளில் ஒர்க் பண்றவங்களுக்கு இடமாறுதல்கள் வரலாம், அல்லது வேலை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். இப்படிப்பட்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்த ராகு பகவான் ராசிக்கு 12லயும் 6ஆம் இடத்துல கேது சூரியனோட இணையும் மாதத்தோட பிற்பகுதியில. ராசிக்கு 12ல ராகு இருக்கிறது விரயங்களை ஏற்படுத்தும். அதாவது சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அதாவது வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணணும்னா பண்ணிடுங்க, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செஞ்சிருங்க. குறிப்பா வாழ்க்கை துணை ஒரு வகையில செலவுகள் ஏற்படும், அந்த செலவுகளுக்கு நீங்க எக்ஸ்பென்சஸ் பண்ணிடுங்க. பாருங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் வரும். நீங்க செலவு பண்றதுக்கு தயங்கிட்டு இருந்தீங்கன்னாக்க வர வேண்டிய பணம் ஸ்டாப் ஆகும். அதே போல ஒருத்தர் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. பாருங்க, உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருவாங்க. இதுதான் முக்கியமான சூட்சமம். ராகு 12ல இருக்கிறதுனால விரயம் ஆகிறத பார்த்து பயப்படாதீங்க. விரயம் ஆகிற அளவுக்கு வருமானமும் வரும். குடும்ப வாழ்க்கை, நண்பர்கள் அல்லது கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள், கூட்டாளிகளோட கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவங்களோட தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சில பிரச்சனைகள் இதெல்லாமும் வரும். கடன் வாங்குற விஷயத்துல கவனமா இருக்கணும், உடல் நலத்துல கவனமா இருக்கணும். வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில உங்க வழக்கு சாதகமாக போகும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரிதான், இந்த திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறோம், கணவன் மனைவி நீண்ட காலமா பிரிஞ்சிருக்கிறோம், வழக்குகள் இருக்கு அப்படின்னா அவங்க திரும்பி சேர முடியாது. அவங்களுடைய ஜாதகத்துல கலஸ்தர தோஷமோ தாரதோஷமோ இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா சேர முடியாது. ஏன்னா தாரதோஷமும் கலஸ்தர தோஷமும் ஏதோ ஒரு வகையில 2ஆம் தாரத்தை ஏற்படுத்தும். அதே போல எந்த தோஷமும் இல்லை, நேரம் சரியில்லை. இப்போ 7.5 சனியில ஜென்ம சனி நடக்குது, அதனாலதான் பிரிஞ்சிருக்கிற அப்படின்னாக்க நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எந்த பிரச்சனைக்கும் போகாம பொறுமையா இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த 7.5 சனியில ஜென்ம சனி முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரிந்த உறவுகள், பிரிந்த வாழ்க்கை துணைவர், பிரிந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சேரக்கூடிய வாய்ப்புகளும் வரும். உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனும் கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையில வழிபட வேண்டிய கடவுள் முருகன் தான். இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சென்னிமலை முருகன் கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, அற்புதமான கோயில். கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறவங்க மருதமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். மொத்தத்துல முருகனை வழிபாடு செய்வது முற்றிலும் உங்களுடைய வினைகளை தீர்க்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.